பாடகர் மனோ மகனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாடகர் மனோ மகன் தாக்கியதில் காயமடைந்த கல்லூரி மாணவர் கிருபாகரன் மற்றும் சிறுவன் காயமடைந்தது தொடர்பான வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன நடந்தது, விவரங்கள் வழங்கலாம். திரைப்பட பின்னணி பாடகர் மனோவுடைய வீடு ஸ்ரீதேவிக்குப்பம் வளசரவாக்கம் பகுதியில் இருக்கிறது. நேற்று இரவு அங்கு 2 பேர், அதாவது அதே பகுதியை சேர்ந்த கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவன் 2 பேருமே அந்த வீடு அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாடகர் மனோவுடைய மகன் ரஃபி என்று சொல்லக்கூடிய அவரும் அவரது நண்பர்களும் சென்று கிருபாகரன் மற்றும் அந்த சிறுவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் நிகழும் போது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிந்து நேரடியாக ரோந்து வாகன போலீசார் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்றார்கள். அப்போது மனோவுடைய மகன் கையில் உருட்டுக்கட்டையோடு அந்த கிருபாகரன் மற்றும் அந்த சிறுவன் 2 பேரையும் தாக்கக்கூடிய காட்சிகள் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆபாசமாக திட்டக்கூடிய காட்சிகளும் அதில் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகளை போலீசார் தற்போது கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் காயமடைந்த கிருபாகரனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தையல் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மனோவுடைய மகனை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல் நிலையத்தில் அவர் இதுவரை ஆஜராகவில்லை. ஆனால் மனோ தரப்பில் இது தொடர்பாக காவல்துறையிடம் கேட்டபோது தன்னை அவர்கள் தாக்கியதாகவும் தனக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறையிடம் மனோவுடைய மகன் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தரப்பில் இருந்து, அதாவது மனோவுடைய மகன் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்பாக அதே பகுதியில் ஸ்ரீதேவிக்குப்பம் மெயின் ரோட்டில் இதே போல ஒரு மோதல் சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்பகை காரணமாக இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கலாமா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.